இன்றைக்கி நம்ம கஸ்டமர் ஒருத்தருடைய மாடி தோட்டத்தில் இருக்கிறோம். அவங்களுடைய பராமரிப்புனாலே இந்த தொட்டியினுடைய உரக்கலவையும் பொறுத்து நல்லா காய்ச்சிருக்கு. அதிகமான காய் வரதுனால அவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுங்க அந்த மாதிரி கொடுத்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்த ஒரு மாடி தோட்டம் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுலேருந்து என்ன வீடு கட்டினா நம்ம ஒரு மாடி தோட்டம் மாற்றி வைக்கணும். நம்ம லைஃப்பில் வந்து ஒரு தடவை தான் நம்ம செலவு பண்ண போகிறோம், நம்ம அடுத்தது நம்ம செலவு பண்ண போகிறத எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி என் வீட்டுக்காரர் கேட்டதால் அவங்க பண்ணி கொடுத்தாங்க. சாரோட நர்சரிக்கு அடிக்கடி போகும்போது சார் ஒரு நல்ல ஐடியா பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு பார்த்தீங்களா இங்கே பீர்க்கங்காய் செடி பாருங்கள் எவ்வளோ காய் நிறைய காய்ச்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆத்ம சக்தி இந்த மாடி தோட்டத்தில் எனக்கு கிடைச்சிருக்கு. வணக்கம். இன்றைக்கி நம்ம கஸ்டமர் ஒருத்தருடைய மாடி தோட்டத்தில் இருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாடி தோட்டம் அமைச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுது. இவங்க வந்து நம்ம ரெகுலர் கஸ்டமர்னால் கூட அவங்க வந்து ஆக்சுவலாக அந்த மாடி தோட்டம் வந்து தொட்டிலாம் அவங்களே ரெடி பண்ணிட்டாங்க. தொட்டி ரெடி பண்ணப்புறம் அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு அது எப்படி அதில் செடிகள் வைக்கிறதுங்கிற பற்றி தெரியலை, எப்படி பண்ணுறதுங்கிறது தெரியாத நிலையில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் நமக்கு அறிமுகமாகி நம்ம நர்சரியில் வந்து அவங்ககிட்ட பேசும்போது இது மாதிரி நாங்கள் ஒரு தொட்டி கட்டியிருக்கோம் சார், வீட்டில் மொட்டை மாடியில் கட்டியிருக்கோம், அதில் எப்படி செடி வைக்கிறதுங்கிறது எங்களுக்கு தெரியல, அதை பற்றி கொஞ்சம் சொல்லி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்துட்டு இதே மாதிரி நம்ம முறைப்படி பண்ணணுங்கிறது மாதிரி இந்த மாடி தோட்டத்துக்கு இதை ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். இதில் என்னன்னாக்கா இவங்க தொட்டி வரைக்கும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டாங்க, நல்லா அகலமாகவே கட்டிட்டாங்க. அது வீடு கட்டும்போதே கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு. அப்போது அவங்க தொட்டி கட்டியிருந்தாலும் அந்த பைப்பு ட்ரைனேஜுக்கு வந்து சரியான முறையில் அவங்க பண்ணி பண்ணலை. அதாவது அந்த பைப்பெல்லாம் சின்ன சின்ன பைப்பாக வச்சுருந்தாங்க, ஒரு 1/2 இன்ச்சு அந்த மாதிரி வர அளவுக்கு தான் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி இருந்தால் நம்ம இதில் ட்ரைன் ஆகாது அப்படிங்கிறத சொல்லும்போது அதுக்கப்புறம் திருப்பி அதை கொஞ்சம் பெரிய ஹோல்ஸாக போட்டு 1 இன்ச்சு பைப்பு இது பண்ணோம். நம்ம இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா 1 இன்ச்சுங்கிறத கூட குறவு தான். 1.5 இன்ச்சு வரைக்கும் பைப்பு டெலிவரி தண்ணி அந்த வெளியே வர மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோம்னாக்கா கொஞ்சம் நல்லா செடிகள் வந்து தொட்டியில் தண்ணி வந்து ரொம்ப தேங்காது. இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா 4 பக்கமும் நம்ம ட்ரெயின் செல் பயன்படுத்தியிருக்கோம். இந்த ட்ரெயின் செல் வந்து அந்த தொட்டிலேருந்து நம்ம செடிகள் வைக்கக்கூடிய மண் கலவை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து ஜியோடெக்ஸ் கிளாத் பண்ணியிருக்கோம். இந்த ஜியோடெக்ஸ் கிளாத்னால கவர் பண்ணியிருக்கோம். இது என்ன பண்ணோன்னாக்கா உங்களுக்கு தண்ணி மட்டும் தான் ஃபில்ட்ரு பண்ணி கீழே அனுப்பும், மண்ணையோ இல்லைன்னா சத்துக்களையோ வந்து வெளியே அனுப்புறதுக்கு விடாது. அதனால் அது இதாகும். ரெண்டாவது இது மண் கலவை பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி தரமான மண் கலவையாக தயார் பண்ணியிருக்கோம். செம்மண், எரு, மற்றபடி தென்னை நார், அப்புறம் உயிர் உரங்கள், அசோஸ்பெல்லம், பாஸ்போபாக்டீரியா இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம மண் கலவை பயன்படுத்தியிருக்கிறோம். ஈல்டு நல்லாயிருக்கு, பார்க்கலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ பீர்க்கங்காய் எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு சொல்லி. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவங்க பீர்க்கங்காய் ஒரு தொட்டியில் போடுறாங்க, அடுத்த தொட்டியில் கூட ஒரு மாதம் கழித்து போடுறாங்க. அதாவது எப்போவுமே அவங்களுக்கு காய்கறி கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் வந்து எப்போவுமே கிடைக்கிற மாதிரி பிளான் பண்ணி போடுறாங்க. அடுத்தபடி பார்த்திங்கன்னா இந்த அவரை பார்த்திங்கனாக்கா நம்ம இப்போது ஆகஸ்ட் மாதத்தில் கூட இப்போ சென்னையில் ரொம்ப காய் வரதில்லை. ஆனால் வந்து அவங்களுடைய பராமரிப்புனாலே இந்த தொட்டியினுடைய உரக்கலவையும் பொறுத்து நல்லா காய்ச்சிருக்கு. அதுமாதிரி இந்த பந்தல் மெயினாக போட்டிருக்காங்க, இரும்பில் போட்டிருக்காங்க. இதுவும் நம்ம மூங்கிலில் கூட போடலாம். இந்த கொடிகள் வகைகள் வளர்க்கும் போது இந்த மாதிரி பந்தல் அமைச்சா தான் நல்லா காய்ப்பு தன்மை நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணத்தக்காளி போட்டிருக்காங்க. மணத்தக்காளி அவங்க நிறையா இருக்கும்போது அவங்க வந்து தேவைக்கு கட் பண்ணிக்கிறாங்க, அதாவது வீட்டு தேவைக்கு கட் பண்ணிக்கிறாங்க. அதுமாதிரி தக்காளி பார்த்திங்கன்னா நிறையவே காய்ச்சிருக்கு. இது எல்லாமே நம்ம ஒரு நம்ப முடியாத அளவுக்கு காய்கள் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான், இந்த மண் கலவை தான். மண் கலவை அவங்களுடைய பராமரிப்பு, இயற்கை உரங்கள், இந்த உயிர் உரங்கள், அசோஸ்பெல்லம், பாஸ்போபாக்டீரியா இதெல்லாம் ரெகுலராக மந்த்லி ஒன்ஸ் அவங்க கரெக்டாக அப்ளை பண்ணுறாங்க. ஏதோ சந்தேகம் இருந்தால் நம்மளை ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஏதாவது பூச்சிகள் வந்தால் கூட அவங்க கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி அதுக்கு என்ன இயற்கை மருந்துகள் அடிக்கணுங்கிறத அவங்க கேட்டு அதுமாதிரி பண்ணுறதுனால தான் அந்த அளவு வந்திருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரி செடியில் பார்த்திங்கன்னா முட்டை கத்திரி, இது வந்து இப்போ பச்சை கலர் கத்திரிக்காய். அப்புறம் இது பார்த்திங்கன்னா இதுவும் நிறைய காய்க்கக்கூடிய ரகம். இந்த ரகம் இது இன்னும் சிறப்பாகவே இதில் காய்ச்சிருக்குது, நிறையவே காய் இருக்குது. இது அவங்களுக்கு போதுமானது அளவு அதிகமான காய் வர்றதுனால அவங்க சொந்தக்காரங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க அந்த மாதிரி கொடுத்து பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அவ்வளோ காய் இதில் அவங்களுக்கு கிடைக்கிறதா சொல்கிறாங்க. அதுமாரி அடுத்து மிளகாயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கலாம் எவ்வளோ மிளகாய் இருக்குங்கிறது. நிறைய மிளகாய் பிடிக்குது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போது உங்களுக்கு டேஸ்ட் அது எல்லாமே நல்லாவே இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற காய் இதில் அந்தமாதிரி டேஸ்ட் எதிர்பார்க்க முடியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டையிலையும் ஃபுல்லாகவே காய் கொஞ்சம் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. அதுக்கப்புறமா தொட்டியில் வந்து எலுமிச்சை செடி வச்சுருக்காங்க தனியாக. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் பாட்டு. இந்த ஃபைபர் பாட்டு வந்து உங்களுக்கு 50 வருஷம் லைஃப் வரக்கூடிய ஒரு மெட்டீரியலில் செய்திருக்காங்க. நம்ம போட்டெலாம் செய்கிறாங்களே அந்த மாதிரி மெட்டீரியல் இது. இதில் எலுமிச்சை வச்சுருக்காங்க. அந்த எலுமிச்சை ரகம் கூட பாருங்கள் நிறைய
காய் அவங்க பிஞ்சு காய்கள் நிறையா இருக்குது. இதுக்கும் காரணம் என்னன்னா அந்த உரச்சத்து தான். உரச்சத்து அந்த தொட்டியோட சைஸ், இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 அடிக்கு 2 அடி. இந்த மாதிரி பெரிய தொட்டியில் வச்சா தான் காய்க்கும். எலுமிச்சையை பொறுத்தளவு மற்ற மர வகைகளை சார்ந்த செடிகள் எல்லாமே இந்த மாதிரி பெரிய அகலமான ட்ரம்மோ இல்லைனா தொட்டியோ இந்த மாதிரி பெரிய சைஸாக இருந்தால் தான் காய் நல்லா வரும். இது வந்து அகத்தி செடி. அகத்தி செடினால இது அகத்தி மரம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தண்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட அதையும் தாங்கி இந்த 2, அதாவது இது வந்து 18க்கு 18 இன்ச்சு சைஸ் தொட்டி. இதுலேயே உங்களுக்கு பெரிய மரம் மாதிரி வளர்ந்துச்சு. நம்ம இவ்வளோ இருந்தால் இவ்வளோ கீரை ஒரு வீட்டுக்கு தேவைப்படாது, அதிகமான கீரையே கிடைக்கும். அதனால் ஒரு அகத்தி கீரை இருந்தாலே போதுமானது. அப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கை அதே மாதிரி 24க்கு 2 அடிக்கு 2 அடி தொட்டியில் வச்சுருக்காங்க. நல்லா பூ காயெல்லாம் பறிச்சிட்டாங்க. ஆனால் பூ மட்டும் இருக்குது, நிறைய பூக்கள் இருக்குது. மரமாக இது வந்து அந்த குச்சி வச்சு தான் பண்ணியிருக்காங்க. இது செடி முருங்கை இல்லை. அதனால் பெரிய இந்த மாதிரி அதாவது மரங்களை வைக்கும்போது ஃபைபர் பாட்டு இந்த மாதிரி பாட்டுகள் இல்லைன்னா ட்ரம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னு கேட்டால் க்ரோ பேக்கை விட இது பெஸ்ட்டு. ஏன்னா அந்த வேர் அமைப்பு கொஞ்சம் அதிக பெருசாக வரதுனால நம்ம இந்த மாதிரி தொட்டிகளை பயன்படுத்துறது நல்லது. இது பார்த்திங்கன்னா சுண்டக்காய் செடி பக்கெட்டில் தான் வச்சுருக்காங்க. மீடியமான சைஸ் பக்கெட்டு தான். ஆனால் அதிலே ஒரு வீட்டுக்கு தேவையான சுண்டைக்காய் வந்து காய்ச்சிருக்க அளவு பார்க்கலாம் நீங்களே. அடுத்து வந்து ரணகளி. இது குரோ பேக்கில் வச்சுருக்காங்க. அது 15க்கு 12 சைஸ் குரோ பேக்கில் வச்சுருக்காங்க. அதுவும் நிறைய நல்லா வளர்ந்துருச்சு, பெரிய அளவில் வளர்ந்துருக்குது. இது வந்து வீட்டுகளில் கிட்னி ப்ராப்ளத்துக்கு இது நல்லது. கிட்னியில் வரக்கூடிய கற்களை கரைக்கிற தன்மை உள்ளது மெடிசின் பிளான்ட் இது. இது வந்து அரளியில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய செடியாக வளர்ந்துருக்கு பாருங்கள் மாடியில். அது ஒரு 2-3 அடி, ஒரு 4-5 அடி கவர் ஆகிடுது. கவர் ஆகிற அளவுக்கு 2 தொட்டியே கவர் ஆகுது. அது காரணம் என்ன, தொட்டியோட சைஸ் தான் முக்கியமானது. இதுவும் ஃபைபர் பாட்டு தான். இது 18 இன்ச்சுக்கு 18 இன்ச்சு பாட்டு, ஃபுல்லாகவே ப்ளூமிங்காக இருக்குது. இதுமாதிரி பெரிய தொட்டிகளில் வைக்கும்போது தான் உங்களுக்கு பூக்கள் நிறையா வரும். இது வந்து சாமந்தி செடி பார்த்திங்கன்னா சின்ன தொட்டிகளில் இருக்கும்போது கம்மியான அளவு தான் பூக்கும். அதே இப்போ பார்த்திங்கன்னா இதில் எவ்வளோ பூக்கள் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். நிறையாவே பூத்துருக்குது. அப்புறம் மல்லி, அந்த நம்ம தொட்டி ஏற்கனவே சொன்னாலே அந்த தொட்டியில் வந்து மல்லி வச்சுருக்காங்க. மல்லியை வந்து பந்தல் போட்டு வச்சுருக்காங்க. பூவெல்லாம் இப்போ பறிச்சிட்டனால இன்றைக்கி இப்போ இல்லை, பூ கம்மியாக தான் இருக்குது. அதுமாதிரி அவங்களே இப்போ பந்தல் ரெடி பண்ணியிருக்காங்க. இது ரெடிமேடாக இதுமாதிரி கூட நம்ம சிம்பிளாக பண்ணிக்கலாம். இந்த இருக்குல்ல இதுமாதிரி தொட்டியில் வந்து இந்த ஒரு தொட்டியில் கொஞ்சம் மண்ணை பெயிண்ட் டப்பா தான் இது. இதில் வந்து கொஞ்சம் மண்ணை போட்டு அதில் ஒரு பைப்பை வச்சு அதுக்கப்புறம் ஒரு 2-3 மூங்கில் எடுத்து கட்டிட்டோன்னா முடிஞ்சு போச்சு, பந்தல் இது ரெடி ஆகிடும். நம்ம அதே மாதிரி ஃபஸ்ட்டில் பார்த்த மாதிரி இரும்புனால தான் பந்தல் போடணுங்கிறதுலாம் இல்லை. நம்ம செடிக்கு பந்தல் வேணும், அவ்வளோதான். இது வந்து செம்பருத்தி வைஸ்ராய் வெரைட்டி. இது நிறையா பூக்கும், குட்டி குட்டியாக பூக்கும். இந்த மாதிரி 4-5 செடி இருந்தாலே நமக்கு நம்ம வீட்டு உபயோகத்துக்குள்ள பூக்கள் இதிலே கிடைக்கும். இதுவும் நிறைய பிரான்ச். இது கட் பண்ணி பெரிய அந்த தண்டு பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது. ஆனால் உயரம் போகலை. ஏன்னா மாடியில் வளர்க்கும் போது கொஞ்சம் கட் பண்ணி வளர்க்குறது நல்லதுங்கிறது சொல்லியிருக்காங்க ஏற்கனவே. அதுமாதிரி கட் பண்ணி வளர்க்கும்போது நிறைய பிரான்ச்சஸ் இது மாதிரி வரும். இது வந்து ரங்கூன் கிரீப்பர். இது வந்து தொட்டியில் தான், சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்காங்க. நிறைய பூக்கள் வந்திருக்கு. என்ன இது காரணம்னாக்கா உங்களுடைய அந்த உர மேலாண்மை தான். உரத்தில் நம்ம அடிக்கடி அதுக்கு தேவையான உரச்சத்துக்களை கொடுத்து தண்ணியும் கரெக்டாக விட்டுட்டு இருந்தோம்னா இது மாதிரி நிறைய பூக்கள் வரும். இப்போ வந்து நான் இந்த மாடித்தோட்டத்தினுடைய உரிமையாளர் திருமதி ரமணி மேடம் அவர்களை இப்போ சந்திக்கலாம். அவங்க வந்து நமக்கு 6-7 வருஷமாக நமக்கு கஸ்டமர் தான். இப்போ இந்த ஒரு மாடித்தோட்டம் வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனுடைய அனுபவங்களை அவங்ககிட்ட கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை நீங்களே சொல்லுங்கள் மேடம். ஓகே, வணக்கம். எனக்கு வந்து இந்த மாடி தோட்டம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சார். எனக்கு நான் வந்து ஈஷா ஒரு வாலண்டியர். அதனால் எனக்கு சத்குருவோடு இருக்கும்போது இந்த இயற்கை, அப்புறம் இந்த பசுமை புரட்சி, அந்த செடி வைக்கிறது அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. நான் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடியே சாரோட நர்சரிக்கு போயிருக்கேன். நான் அப்போ எங்கள் ஊரில் கொஞ்சம் நிலம் இருந்தது, ஒரு 2 ஏக்கரா நிலம். அந்த நிலத்தில் வந்து நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி நம்ம மரம்லாம் நடலாம் சொல்லிட்டு சார் தோட்டத்துலேருந்து ஒரு 10 மாமரம் கொண்டு போய் நட்டுட்டு இருந்தேன். அதுலேருந்து என்ன வீடு கட்டினா நம்ம ஒரு மாடி தோட்டமாச்சும் வைக்கணும். பழைய வீடு இருக்கும்போது ஒரு 10 மாமரம் பலாமரம்லாம் வச்சுருந்தேன். இப்போ வந்து சிட்டி ஆகிடுச்சு, இடம் பத்தலை. அதனால ஃபுல்லாக கமர்ஷியல் ஆகிடுச்சு. அதனால் என் வீட்டுக்கார் வந்து எனக்கு தோட்டம் வைக்க இடம் கொடுக்கல. அதனால நானும் சரி மாடியிலையாச்சும் நம்ம தோட்டம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு சாரோட நர்சரிக்கு அடிக்கடி போகும்போது சார் ஒரு நல்ல ஐடியா பண்ணிட்டு இருந்தார். தொட்டியில் வந்து இந்த மாதிரி ரப்பர் வச்சு அது மேஷ் பண்ணி அதில் மண் கொட்டியிருந்தார். நான் அதை பார்த்துட்டு வந்து நம்ம வீடு ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. எங்கள் வீடு மேலே வந்து நாங்கள் கட்டிகிட்டு இருந்தோம். தளம் போட்டு முடித்த பிறகு நான் அந்த தொட்டி கட்டணுன்னு நான் ஒரு சீரியல் பார்க்கும்போது சீரியலில் தான் நான் பார்த்தேன். அதில் சின்னதாக வச்சுருந்தாங்க. என்னோடய ஐடியாவும் சேர்த்து நான் நல்லா எங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண மேஸ்திரிக்கிட்ட சொல்லி நல்லா பண்ணி கொடுப்பான்னு கேட்டேன். அவரும் முதல்ல இது பண்ண முடியாதுமா, இதுக்கு நிறைய செலவாகும் அப்படிலாம் சொன்னார். என் வீட்டுக்காரன் இதுக்கு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணேன். நம்ம லைஃப்பில் வந்து ஒரு தடவை தான் நம்ம செலவு பண்ண போகிறோம், நம்ம அடுத்தது நம்ம செலவு பண்ண போகிறத எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி என் வீட்டுக்காரர்
வீட்டுக்காரரை கேட்டதால் அவங்கள பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் அது பண்ணது வந்து எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. நான் சார்கிட்ட போய் கேட்டு இந்த மேஷ் பண்ணி அது மேலே துணி போட்டு அதை மண்ணெல்லாம் கொட்டி இப்போ பாருங்கள் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை நான் புதுசாக செடியெலாம் எடுத்து புதுசாக வைக்கிறேன். எனக்கு பார்த்தீங்களா இங்கே பீர்க்கங்காய் செடி பாருங்கள் எவ்வளோ காய் நிறைய காய்ச்சிருக்கு. இந்த காய் வந்து என் வீட்டுக்கும் சரியாயிடுது. நான் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறேன், என் சிஸ்டருக்கு கொடுக்குறேன், என்னோடய ஆஃபீஸில் இருக்க ஸ்டாஃபுக்கு கொடுக்குறேன். அது வரை ரொம்ப ஆர்கானிக்காக இருக்குது. நான் இதில் வந்து மருந்து எதுவும் இல்லை. நம்ம குக் பண்ணும்போது டக்குன்னு அது வெந்து போகுது. ரொம்ப சுவையாகவும் இருக்குது, இனிப்பாகவும் இருக்குது. என் பையன் வந்து வெண்டைக்காய் சாப்பிடவே மாட்டான். இப்போ பார்த்தா வெண்டைக்காய் நம்ம இனிப்பாக இருக்குன்றான். அந்த மாதிரி ஒரு ஆத்ம திருப்தி இந்த மாடி தோட்டத்தில் எனக்கு கிடச்சிருக்கு. அதுக்கெல்லாம் நான் சார் கிருஷ்ணன் சார் தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஓகே, நன்றி மேடம். இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக பராமரித்து வர்றதுனால வந்து இது ரொம்ப செடிகள்லாம் நல்லாயிருக்கு. இதுமாதிரி நீங்களும் வந்து முறையாக பராமரித்து மாடி தோட்டத்தில் நல்ல பலன் அடையுமாறு கேட்டுக்கொள்வது. நன்றி, வணக்கம்.